நம்ம இன்றைக்கி ஆடி ஒன்று தாங்க கொண்டாட போகிறோம். அதுக்கு வழக்கமாக நாங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி தேங்காய் சுடுற பண்டிகை தாங்க செய்ய போகிறோம். தேங்காய் சுடுற வழக்கம் மோஸ்ட்லி 2-3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இருக்காமா. அதில் சேலம், ஈரோடு, தர்மபுரின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால இது எங்கே பார்த்தாலும் அந்த ஆடி ஒன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடை ஃபுல்லாக தேங்காயும் குச்சியுமாகவே இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வட்டமாக உருண்டையான தேங்காவாக எடுத்து அதை நாரெல்லாம் சுரண்டி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா அதோட 3 கண்ணில் ஒரு கண்ணில் ஓட்டையை போட்டு அவல், அரிசி, அப்புறம் வெல்லம், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தேங்காயில் இருக்க தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துணுங்க. தேங்காய் நல்லா ரப்பி வர அளவுக்கு நம்ம அந்த பொருளெல்லாம் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுற குச்சி இருக்குங்க. அது மோஸ்ட்லி அழிஞ்சி குச்சியில் தாங்க தேங்காய் சுடுவாங்க. அந்த குச்சி கடையிலேயே இருக்கும். அதையும் வாங்கி இந்த மாதிரி தேங்காய் நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன சுட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக சுடுவாங்க. சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வெளியே நல்லா கருப்பாக வந்துச்சுன்னா தேங்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. தேங்காய் நல்லா வெடித்து வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காவை உடச்சி சாமிக்கு படைச்சி சூப்பராக ஆடி பண்டிகையை கொண்டாடியாச்சுங்க. இந்த தேங்காய்க்குள்ளே அந்த வெல்லம், அரிசி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.